ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குங்க இந்த சைடு. சத்தியமாக ரோடு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அநியாயத்துக்கு பெண்டாக இருக்குது. ஸ்பேனரா? ஐயோ இல்லைண்ணா, இங்கே எங்கடா ஸ்பேனருக்கு போவாங்க? 2 கிலோமீட்டர் தாங்க கிராஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளேயே ஒரு 6 ஏர்பின் பெட்டை கிட்ட நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம். எச்சு துப்புறான் பாருங்க. மெதுவாகவே ரைட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ரோடுமே கொஞ்சம் டேஞ்சர் தான். ஆப்போசிட்டில் வரவங்களுக்குலாம் இந்த ஸ்பீட் பிரேக்கர் வச்சுருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கவனமாக ஓட்டணும். ரோட்டில் சீன் போடாமல் வண்டி ஓட்டுங்க. கொஞ்சம் பிசுறு தட்டுச்சுன்னா உசுறு போயிடும். ஊட்டியிலேருந்து நீங்கள் வந்து மசனக்குடி இந்த ரூட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணவே முடியாதுங்க. மசனக்குடி எல்லை முடிவுங்க. நன்றி, மீண்டும் வருக. நன்றி தலைவா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மசனக்குடியை தாண்டி இப்போ ஊட்டி மலைக்கு ஏறி ஊட்டிக்கு போகிறோங்க. அடுத்து அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் மசனக்குடி இவ்வளோதான் மசனக்குடி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. இது பாருங்க ரொம்ப குறுகலான ஒரு பாதைங்க. கொஞ்சம் நம்ம அந்த இடத்துக்கிட்ட ஹார்ன் அடிச்சு வந்துக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா ஹார்ன் அடித்தோம்னா இங்கிட்ட வந்து வண்டி வருதுன்றத அவங்க ஆப்போசிட்டில் வரவங்க புரிஞ்சுக்குவாங்க. கொஞ்சம் ஏத்தமாக இருக்குங்க ரோடு. 19 கிலோமீட்டருங்க இன்னும் ஊட்டிக்கு. இதெல்லாம் தெரியுதா? இதெல்லாம் எதுக்குன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆகி அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய சேதாரமெல்லாம் ஆகாத மாதிரி அந்த ஒரு இதை பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய கொண்டை ஊசி வளைவாக இருக்குங்க. இங்கே பாருங்க, இதில் வேற இவ்வளோ பெரிய ஏத்தத்தெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நைட்டெல்லாம் வரும்போது இறங்குற வண்டிக்கு என்னடா தெரியும் ஏத்தம் இருக்கா இறக்கம் இருக்கான்னு. பஸ்ஸு பாருங்கள் எவ்வளோ தூரம் வளையுதுன்னு. நீங்கள் 2 வீலரில் வர்றீங்கன்னா மேலே பஸ்ஸு வருது இல்லை லாரி வருதுன்னா இந்த மாதிரி ஏறி வளையவே கூடாது. நீங்கள் ஒன்று அங்கனே நின்றுங்க. அப்படி இல்லையா அந்த பஸ்ஸு போனதுக்கப்புறம் நீங்கள் கூட கிராஸ் பண்ணி பொறுமையாக போய்க்கங்க. ஒன்றுமே அவசரம் கிடையாது. நம்ம 10 நிமிஷம் தாங்க லேட்டாக போவோம். வேகமாக போகிறனால எதுவுமே மாற போகிறது கிடையாது. நம்மளுக்கு எவனும் வந்து இந்தாடா தம்பி 150ல் போனியே உனக்கு வந்து சிறந்த ரைடருக்கான அவார்டு அப்படின்லாம் எவனுமே சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா பெண்டில் ஹார்ன் அடிக்காமல் வளைஞ்சோம்னா பெண்ட் ஆயிடுவோம். இங்கே அந்த ஊட்டியோட சில்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சிங்க. ஏன்னா ஊட்டி ஏற ஆரம்பிச்சிட்டோம். பாருங்க ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குங்க இந்த சைடு. சத்தியமாக ரோடு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அநியாயத்துக்கு பெண்டாக இருக்குது. ஸ்பேனரா? ஐயோ இல்லைண்ணா, இல்லைங்கண்ணா பார்க்கலாம். டூல்ஸ் ஏதாச்சும் வச்சுருக்கியாடா? ஆனால் ஸ்பேனர் இல்லைண்ணா டூல்ஸ் இல்லை. ஏதாச்சும் வண்டி வந்துச்சுன்னா கேட்குறீங்களா? லாரி மாதிரி வந்துச்சுன்னா கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. சாரிண்ணா. எதுவும் நினச்சிக்காதீங்க. ஓகே. ஐயோ இங்கே எங்கடா ஸ்பேனருக்கு போவாங்க? எங்கே வந்து நின்றுருக்காங்க பாருங்க. சே, நம்மகிட்ட கண்டிப்பாக டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கணுங்க. நாங்கள் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கோம். குறுகலான ஒரு பாதைங்க. ஊட்டிக்கு இன்னும் 17 கிலோமீட்டரு. 2 கிலோமீட்டர் தாங்க கிராஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளேயே ஒரு 6 ஏர்பின் பெட்டை கிட்ட நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம். மாமா பையா எச்சு துப்புறான் பாருங்க. எச்சு துப்பிட்டே வர்றா பாருங்க. அவர் என்ன கூலிப்பு ஆன்ஸ் ஏதாவது ஒன்று போட்டிருப்பாரு. அவரால் எச்சை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இருந்தாலும் துப்பும் போது பின்னாடி வந்துட்டுருக்கோம் இல்லைங்க. நாங்கள் வரோன்றதுக்காகலாம் சொல்லலைங்க. இருந்தாலும் யார் வந்தாலுமே இப்போ நம்மளே ட்ராவல் பண்ணும் போது எச்சு துப்புற மாதிரி இருந்துச்சுன்னா வண்டி எங்கேயாச்சும் ஸ்லோ பண்ணும் போது துப்பணும். வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம துப்பினோம்னா அது காற்றுல வந்து நம்ம வந்து அந்த எச்சு வந்து ஸ்ப்ரெட் ஆகுங்க. பாருங்க ரோடாங்க இது. ஐயோ இதிலலாம் ஏற்றணும்னா எனக்கு தெரிஞ்சு அசோக் லைலாண்ட் லாரியை வச்சு தான் ஏற்றணும். அங்கிட்டு வண்டி எதுவும் வரல. இருந்தாலும் திரும்பி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அப்படியே ஒரு வளைஞ்சு அப்படி திரும்பி பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் சொல்லப்போனால் மெதுவாகவே ரைட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான். மெதுவாகவே போகலாம். நம்ம ஊர் மாதிரி 10 பேர் பார்க்குறாங்க வேறு அந்த பிள்ளைங்களாம் நம்மளை தான் பார்க்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மனசுக்குள்ள மன்மத குஞ்சின்னு நினச்சி நம்ம படுக்க போட்டு ஓட்டுறது, நிமித்தி போட்டு ஓட்டுறது, சைடில் ஓட்டுறதெல்லாம் ஓட்டினோம்னா அது வந்து நம்மளுக்கு தாங்க டேஞ்சரை வந்து யூஸ் பண்ணி விடும். இங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் எவ்வளோ பெரிய அழகான ஒரு மலைகள். அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் அப்படி மேலே வந்து 2 கொம்பு முளைச்சிரும். அந்த மாதிரிலாம் இருக்காதீங்கடா பாய்ஸ். அந்த மாதிரிலாம் இருந்து ஒரு பிரோஜனமே இல்லை. அந்த புள்ள நம்மளை 1 செகண்டு தான்டா பார்க்கும். ஆனால் நீ அப்படி அழுத்திட்டு போய் உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கவேன், உன் குடும்பம் ஒரு 3 மாதம் கிட்ட உன்னை பார்த்துக்கிட்டே தான்டா இருக்கும். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? நிஜமா ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். நம்ம 1 செகண்ட் அதை மட்டும் நினச்சிக்கிட்டு நம்ம குடும்பத்தை நினச்சிக்கணும். அந்த பிள்ளைங்க பார்க்குது அதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தை மட்டும் நினச்சிக்கிட்டு நம்ம கண்டிப்பாக வண்டி ஓட்டினோம்னா நம்மளோட ரைடும் ஸ்மூத்தாக இருக்கும்.
அதே மாதிரி நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரோட்டில் சீன் போடாமல் வண்டி ஓட்டுங்க. வண்டி எல்லாருமே தான்ப்பா ஓட்டுறாங்க. நம்ம நம்ம மட்டும்தான் தனியாக போயிட்டுருக்கோம், நம்ம மட்டும்தான் வீலிங் அடிக்க தெரியும், நம்மளுக்கு மட்டும்தான் படுக்க போட தெரியும் அப்படிலாம் நினச்சிட்டு போனோம்னா அது வந்து ரொம்ப தவறு. ஏன்னா வீலிங் அடிக்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க, அதுக்குன்னு கிளாஸே வச்சு நடத்துகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேகமாக போகிறதுக்கு ரேஸே வச்சு நடத்துகிறாங்க. அங்கெல்லாம் போய் கலந்துக்காம ரோட்டில் போகிறவங்க அப்பாவி ஜீவனுங்களெல்லாம் போட்டு அடித்து தூக்குறது, அதே மாதிரி நீங்களும் போய் அடித்து எதுக்கு அதெல்லாம் அப்படி. ஏன்னா இங்கே யானையோட சாணி ஸ்மெல்லு ஹெவியாக அடிச்சிச்சுங்க எனக்கு. அதனால தான் ஒரு மாதிரி எனக்கு சரியாக படல. தான் சரின்ட்டு கிளம்பிட்டோம். சரி எதுக்கு தேவையில்லாத வேலை. ஏன்னா திடீர்னு யானைக்குன்னு இறங்கி துரத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஓட முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ரோடுமே கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த முதுமலையோட இணைஞ்சு வர்றது தானே. ஏன்னா முதுமலை வந்து இங்கேருந்து கீழே அந்த பக்கம் வந்துட்டு இருந்தோம். இது வந்து முதுமலைக்கு இது ஸ்மெல் அடிக்குது லைட்டாக. கடவுளே எப்படியாச்சும் ஊட்டி வரைக்கும் எந்த எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் போய் சேர்ந்துடணும்டா சாமி. 36 ஹேர்பின் பெண்டில் 19வது ஹேர்பின். இங்கே தெரியுதா சாணி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. ரைட்டரா நல்ல வேலை இந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்பிட்டாங்க. பாருங்க ஆப்போசிட்டில் வரவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்பீட் பிரேக்கர் வச்சுருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கவனமாக ஓட்டணும். இந்த ரோடு ரொம்ப குறுகலாக இருக்குல்லங்க, அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து வச்சுருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காரில் வரவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்க. 2 வீலரில் வர்றவங்க ரொம்ப கவனமாக வாங்க. ஹேர்பின் பெண்டெல்லாம் பார்த்து திரும்புங்க, பார்த்து பார்த்து திரும்பணுங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் பிசுறு தட்டுச்சுன்னா உசுறு போயிடும். அப்புறம் மசுறுனா கூட ஒரு பைய பார்க்குறதுக்கு வரமாட்டான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் கல்லட்டி வன சோதனை சாவடி வந்துட்டோங்க. கல்லட்டி வந்துட்டோங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஊட்டி தான் போகிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து ஊட்டிக்கு ரயில் நிலையத்துக்கே 13 கிலோமீட்டர்னா எப்படி இருந்தாலும் ஊட்டிக்கும் 13 கிலோமீட்டர் தான் வரும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் அந்த ஊட்டியோட அந்த கிளைமேட்டோட அந்த சில்னஸ் வந்துருச்சுங்க. ஊட்டியோட 36ல் 15வது ஹேர்பின் பெண்டு வந்துட்டோங்க. ஒரு சின்னதாக ஒரு இன்டர்வல் பிரேக் எடுத்தோம். அது என்னன்னா நாங்கள் வச்சுருக்கிறது எங்களோட டிவைஸ் தானே, அதாவது எங்களோட மொபைல் ஃபோன். அந்த மொபைல் ஃபோனில் தான் நாங்கள் இப்போதைக்கு vlog எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலில் பார்க்குற எல்லா வீடியோவும் நாங்கள் எங்கள் மொபைல் ஃபோனில் எடுத்த வீடியோஸ் தான். ஏன்னா இப்படியே ஃபோன்லேயே எடுத்துகிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் ஊரே பார்க்குற மாதிரி தானே இருக்குது, ஒரு மாதிரி இருக்குங்க. இந்த அவரெல்லாம் பாருங்கள் கண்ணுலே பார்த்துட்டு போகிறாரு. வெறும் கண்ணு மட்டும் தான் திரும்புது, தலையை திருப்பினா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு கண்ணு மட்டும் திரும்புது. ஏன்னா அவங்கெல்லாம் பார்க்குறாங்க என்னடா ஃபோனை சொருவி வச்சுட்டு போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு. எங்களுக்கே ஒரு செகண்டில் பயமாக இருக்குங்க. என்னன்னா ஃபோனை எடுத்து வச்சுட்டு போகிறோமே, திடீர்னு ஃபோனு கீழே விழுந்து டிஸ்பிளே போயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நாங்கள் விளாகர்ஸாக மாறிட்டோம். அப்போ அதுக்கான முயற்சி எங்களுக்கு கேமரான்னு ஒன்று இருந்தாலே போதுன்ற மாதிரி தான் எங்களுக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிற மென்டாலிட்டியே அவ்வளோதாங்க. கேமரான்னு ஒன்று இருக்கணும். அது சிசிடிவி கேமராவாக இருந்தாலுமே சரி, எங்களால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சால் அதையும் கூட ஆக்சஸ் பண்ணி நாங்கள் அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா சொல்லப்போனால் எங்ககிட்ட அந்த அளவுக்கு கோப்ரோ வாங்குற அளவுக்கு ஃபண்ட் இல்லைன்னே சொல்லிடலாங்க. அப்போ நம்ம வந்து அதிகமாக ஆசைப்பட்டு அந்த அளவுக்கு போகக்கூடாதுல்ல. அதாவது ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ வந்து ஆழம் தெரியறதுக்காக குச்சை விட்டு பார்த்துட்ருக்கோங்க. இப்போ வந்து குச்சி வச்சு அந்த ஆழம் எவ்வளோ தூரம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஃபோனை வந்து யூஸ் பண்ணி நாங்கள் வந்து விலாகை வந்து நாங்கள் ஒரு விலாகராக மாறிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் போக போக இன்னும் கொஞ்சம் நல்லா விலாகெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, கையில் காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கோப்ரோ, கோகேம் இல்லைனா Insta 360 அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி வச்சுட்டு கண்டிப்பாக நாங்கள் விலாக் பண்ணணுன்னு தாங்க எங்களுக்கும் ரொம்ப பெரிய ஆசையை. சொல்லப்போனால் என்ன பண்ணுறது, ஆண்டவன் வந்து எல்லாரையும் சோதிப்பான், எங்களெல்லாம் கொஞ்சம் ஓவராக சோதிக்கிறான். எங்கே போய் இந்த ரோடு ஜாயிண்ட் ஆகுன்றது எங்களுக்கு தெரியவே இல்லைங்க. ஊட்டி கிட்ட வந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள் அந்த அப்படியே கிளைமேட்டு ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. வெயிலும் அடிக்குது, பனியும் அடிக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் கடையெல்லாம் இருக்கும், கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிட்டிக்குள்ளே வரப்போகிறோம். ஏன்னா இவ்வளோ நேரமாக நம்ம டீப் ஃபாரஸ்ட்டில் விலாகெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து முதுமலை, மசனக்குடி, அப்புறம் அங்கேருந்து கல்லட்டிலேருந்து இப்போ வந்து நம்ம இங்கே ஊட்டிக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கோங்க. இப்படி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே நீங்கள் வந்து இங்கேருந்து நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது
ஊட்டியிலேருந்து நீங்கள் வந்து மசனக்குடி இந்த ரூட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா அது வந்து TN43, அதாவது கூடலூர் ஊட்டி இந்த பக்கம் இருக்கிற வண்டிங்க எல்லாம் ரெஜிஸ்டர் நம்பர் TN43. அந்த 43ன்னு போட்டிருக்கிற வண்டி நம்பர் மட்டும் இருந்தால் மட்டும்தான், அதுவும் லைசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த ரூட்டில் வந்து ஊட்டியிலேருந்து அலோவ் பண்ணுவாங்க. மற்றபடி இல்லை இந்த ரோடை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேராக கூடலூர் வந்துருங்க. காதெல்லாம் அடைச்சிருச்சுங்க பனி. எனக்கு தெரிஞ்சு ஊட்டி பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பனி அடிக்குது, காதெல்லாம் அடைச்சி அப்படியே ஒரு மாதிரி கின்னுன்னு வெளியே. கூடலூர் போயிட்டு கூடலூர்லேருந்து கூடலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக போனீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கேட்க மாட்டாங்க. 2 வீலரில் போனீங்கன்னா கேட்க மாட்டாங்க. 4 வீலரில் போனீங்கன்னா அதுக்கான சார்ஜஸ் வந்து வாங்குவாங்க, கண்டிப்பாக வாங்குவாங்க. 2 வீலரில் இப்போ எங்ககிட்ட வாங்கலை, அதனால் நாங்கள் அதை வந்து பெருசாக எதுவும் கண்டுக்கலை. அதுதாங்க, நீங்கள் அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரோடை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியே பார்க்கலாம். உள்ளே வந்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி அந்த ஜீப் சஃபாரி இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 200 தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு அண்ணாலாம் 200 தான் சொன்னார். 2 இடத்துக்கு சுற்றி காட்டுவோம் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் பரவாயில்ல, போய்கிட்டு இருக்கு விலாகு. ஊட்டி போனோடனே இந்த விலாகு வந்து இத்துடன் நிறைவேறப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி இந்த விலாகுக்கு ஒரு எண்டு போட்டுருவாங்க. ஏன்னா ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லை. ரோடெல்லாம் நல்லா இருக்குங்க. இன்னும் 5 பெண்டு தாங்க இருக்குது. 5 பெண்டுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக ஊட்டியே ரீச் ஆயிடுவோம். அடுத்த பெண்டு அங்கே இருக்குது. இன்னும் 4 பெண்டு தாங்க இருக்குது. 4 பெண்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஊட்டியே ரீச் ஆயிடுவோம். அங்கே பாருங்கள், சீனரிஸ் எல்லாம் சூப்பராக இருக்குல்ல. ரோடும் கொக்கா மக்கா அப்படி இருக்கு, அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குன்னே வச்சுக்கலாம். தலைவன் பாரு பாருங்க, கர்நாடகா வண்டிக்காரரு தலைவன். எனக்கு தெரிஞ்சு பிளாகர்ன்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு ரைடிங் கியரோட போயிட்டு இருக்காரு. ரொம்ப சேஃப்டிங்க. சொல்லப்போனால் கீழே விழுந்தோம்னா வச்சுக்கோங்களேன், முதல்ல அதுதான் தேயும், தென் தான் நம்ம தேயும், அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்ம அதெல்லாம் எதுவுமே போடல. நான் போட்டிருக்கிறது வந்து ஒரே ஒரு ஸ்வெட்டர், அவ்வளோதான். உள்ள ஒரு பிளாக் கலர் டிஷர்ட்டு. இதை போட்டுக்கிட்டு நம்மளால் இந்த ஹில்ஸில் அதிகமாக வேகமாக போய் கீழே விழுந்து நம்மளால் எதுவும் பண்ணிக்க முடியாது. இடம் நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. பட் ஆனால் பெண்டில் நின்றுட்டுருக்கோம், அதனால் கிளம்பிடலாம். அவ்வளோதாங்க. எப்படி இருக்கு பாருங்க. சொல்லப்போனால் மேகத்துக்குள்ளே தாங்க இந்த மலையெல்லாம் இருக்குது. அங்கே பாருங்க, மேகமே பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு கீழே தான் இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த லொக்கேஷன் ஃபுல்லாக. ரொம்ப ரொம்ப ஏத்தமாக இருக்குங்க. நீங்கள் அங்கிட்டிருந்து வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா முக்கியமாக ஃபியூல் அடிக்காமல் இந்த பக்கம் வந்துடாதீங்க. ஊட்டி ரீச் ஆகிட்டோங்க. ஊட்டியை ரீச் ஆகிட்டோங்க. எனக்கு தெரிஞ்சு நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு வீடியோ நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கேங்க. வந்தீங்கன்னா ஊட்டியெல்லாம் தாண்டி இங்கிட்டு, அதாவது கூடலூர் போகிற ரோட்டில் அந்த இது லொக்கேஷன் இருக்கும். இப்போ அந்த லொக்கேஷனில் தாங்க வெளியே வர போகிறோம். அதுதான் இப்போ எனக்கு அங்கே பாருங்க, அந்த லொக்கேஷனே வந்துட்டோங்க. அந்த லேக் தெரியுதா தூரத்தில், அந்த லேக்கு கிட்ட தான் அந்த செக் போஸ்ட் இருக்குது. சொல்லப்போனால் அந்த லேக்குக்கு பக்கத்தில் அந்த செக் போஸ்ட்டு. சொல்லப்போனால் நம்ம அங்கே தான் ஒரு அண்ணங்கிட்ட நின்று, ஆனால் இந்த வழியில் போகலாமா இல்லை வேணாமா அப்படின்லாம் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். சொல்லப்போனால் ஊட்டிக்கிட்டே வந்துட்டோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்மளோட விலாகை அப்படியே ஷட்டரை மட்டும் அப்படி சாத்திட்டு நம்ம வாட்டில் திருப்பூரை பார்த்து கிளம்ப வேண்டியதாங்க. இதுக்கப்புறம் சத்தியமாக என்கிட்ட ஸ்டோரேஜும் இல்லை. அதனால் என்னை தயவு செஞ்சு எல்லாம் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், TN43ன்னு போட்டிருக்கா, அதனால் அவரை வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், போலீஸ் எந்நேரமும் உட்காந்துருப்பாங்க. இது ஒரு செக் போஸ்ட் மாதிரிங்க. சொல்லப்போனால் நெல்லுங்க காட்டுறேன். இது வந்து ஊட்டி ரோடு, இது வந்து கூடலூர் ரோடு. இந்த ரோட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது நீங்கள் இங்கிட்டிருந்து அங்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா. மற்றபடி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கூடலூர் போயிட்டு கூடலூர்லேருந்து திரும்பி ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். ஓகே, இத்துடன் இந்த விலாகை வந்து நான் நிறைவு பெற்றிருக்கிறேன். இதுக்கப்புறம் நன்றி, வணக்கம்.